எனக்கு எடுத்திருக்கேன், என் பையனுக்கு எடுத்துகிட்ருக்கேன். தூத்துக்குடி போனாலும் அங்கேயும் இதுக்கு விலை ஒன்று தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நல்லா இருக்குண்ணா. நான் ஆண் பாவம் பொல்லாதது பார்த்துட்டு வந்திருக்கேன். படம் நல்லா இருக்குது, பாருங்கள். படத்தில் நான் ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க. நல்லா தான் இருக்குது. பொறுமையாக உட்காந்து பாருங்கள். இப்போ இருக்கிற கல்யாணம் இப்போ இருக்குன்னு சொன்ன இந்த ஜென்ரேஷனுக்காக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வரையும் இப்போ உட்காந்து பொறுமையாக பார்க்குறதுக்கு டைம் இல்லை. பார்த்து பேருக்கு காமெடியாகவும் போகுது, சீரியஸாகவும் போகுது. ஏற்றி இறக்குறாங்க. கிளைமேக்ஸ்க்காக பார்க்கலாம். டைலாக்லாம் பக்காவாக இருக்குது. சூப்பர். ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது. ஓகே தான். போர் அடிக்கிற மாதிரி இல்லை. நம்மளே கேள்வி கேட்குற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் வருது. அது பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. திரும்ப பார்க்கலாம். அதுதான் சொல்லிட்டா அது இது மாதிரி ஆயிரும். பாருங்கள், கிளைமேக்ஸுக்காக பாருங்கள், பொறுமையாக உட்காந்து எல்லோரும் பார்க்கலாம். தேங்க்யூ. படம் வேறு லெவல். பெண்களில் ஒரு சிலர்லாம் ரொம்ப ஆடிட்டுருக்காங்க. எல்லா பெண்களையும் சொல்ல, அந்த மாதிரி ஓவராக ஆட்டிடியூட்டாக இருக்கிற பெண்களுக்கு ஒரு செருப்படி அப்படின்னா இந்த படம். செருப்பை கைட்டி அடிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க படத்தில். பயங்கரம். ஏன்னா இப்போ ஆண்களுக்கான நீதி எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. பெண்கள் போய் சொன்னால் அப்படியே நம்புகிறாங்க. அது போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் சரி. இப்போ கண்மூடித்தனமாக ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே ஆண்களை மிரட்டுவாங்க. அது பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி டைவர்ஸ்க்கான முக்கியமான காரணம் என்ன? நான் ஃபேமிலி லைஃப்பில் என்னென்ன பண்ணமோ அந்த வேலை எதுவுமே பண்ண மாட்டேன், என்ன நீ எதுவுமே கேட்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்காங்க. இது இப்போ நம்மளோட காசு மட்டும் வேணும்னுவாங்க, ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ண மாட்டாங்க. அதை கேட்டால் நீ என்னை மிரட்டுற, அடிக்கிற, ஒரு ட்ரெண்ட் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதை மாதிரி நிறைய போயிட்டுருக்கிறத ரொம்ப சூப்பராக எல்லா சீனுமே பயங்கரமாக எடுத்திருக்காங்க. இப்போ டே டு டே லைஃப்பில் எவ்வளோ கேசஸ் போயிட்டுருக்கோ டைவர்ஸ் கேஸுக்கு, அதெல்லாம் என்னென்ன காரணத்தால் இந்த மாதிரி டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு அதை ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. அதுதான். புரியல. சீரியஸாக போகுது. ஹியூமர்லாம் அவ்வளோவா கிடையாது. ஹியூமர்லாம் கொஞ்சம் தான். அதான் இவங்க பண்ணுற தப்பு இருக்கும் இல்லையா? இப்போது எந்த ஊரில் காந்தி பிறந்தாருன்றது கூட தெரியாமல் தப்பாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தாங்க. சாங்ஸ்லாம் அந்த அளவுக்கு தெரியல, ஆனால் ஸ்கிரிப்டாக இப்போதைக்கு ரியல் லைஃப்பில் தேவையான ஒரு படம். அது ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. ரியோ அண்ணா பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல், சூப்பராக இருக்குது. போர்லாம் அடிக்கலை, பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். அதாவது இப்போ நியூவாக ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, இல்லை பிரிகிற நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். அதனால் ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரியோ ரியோ ஜோரியோ, சூப்பர் மூவி ஜோரியோ, மெகா ஹிட்டு ஜோரியோ. படம் சூப்பராக இருக்குது, எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ. ஆமாம், ஹிட் படம் தான் இது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். சாங்ஸ்லாம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்குது. ப்ளஸ்னா ஆக்டிங், அப்புறம் அந்த ஒரு காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவ்வளோதான். போரில் அடிக்கலை. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனை பற்றி தான் எடுத்திருக்காங்க. ஸோ சண்டை வரப்போ யார் மேலே தப்பு, அந்த மாதிரி ஈகோ இல்லாமல் எப்படி இருக்கணுன்றது. ஸோ இப்போ ஒரு சண்டை வந்துச்சுன்னா பையன் மேலே தான் ஃபுல் சண்டையோ அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்க பக்கமும் என்ன சுச்சுவேஷன் இருக்குதுன்றத கவனிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா எமோஷ்னலாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே ஃபேமிலி ஓரியன்டாக தான். ஜோ அது வேறு. இது லவ்வர்ஸாக அதை நல்லா காட்டியிருப்பாங்க. இது ஃபேமிலியாக நல்லாயிருக்கு. இப்போது கரண்ட்டாக இப்போ அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா இந்த படம் பார்க்குறப்போ ஒரு புரிதல் வரும்னு தோணுது. நல்லா இருக்குது. காமெடியாகவும் போகுது. அப்படியே என்ன சொல்கிறது, நம்மளோட வாழ்க்கையை எடுத்து வச்சுருக்க மாதிரி, ஒரு லைஃப்பை கரண்ட் சுச்சுவேஷனை அப்படியே எடுத்து வச்சுருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான். ஐயோ, எமோஷ்னல் அழுகே லாஸ்ட்லலாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன சொல்கிறது, ஈகோ இல்லாமல் வாழணும்னு. இப்போது ஜென்ரலாகவே பெண்கள் மேலே சொல்கிறாங்க. இந்த பெண்கள்னு சொல்லலை, என்ன சொன்னாலும் பெண்கள் சொல்கிறது நம்பாமல் பையன் மேலேயும் அவங்க பக்கம் இருக்கிற நியாயம் என்னன்றது நல்லா காட்டியிருக்காங்க. ரியோவோட கேரக்டர் தான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க.
ஆமாம், அந்த வக்கீல் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த காமெடி அவர் செம்மையாக, அவரோட கேரக்டர் சூப்பராக இருந்தது. அவரோட ஃபேமிலி இது எல்லாமே வச்சு. ஆமாம், ஆர்ஜி விக்னேஷ் தான். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. எமோஷ்னலாக இருக்குது, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லா சாங்ஸுமே நல்லா தான் இருக்குது. எல்லாமே வந்து அந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஓரியன்டாக நல்லா கொடுத்துருக்காங்க. லவர் சீனாவும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. அது லவ்வர்ஸா, இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக 2 பேருமே 2 பாண்டிங்னு சொன்னால் தான் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த ஈகோ கிளாஷ் ஆகுறதுனால என்னெல்லாம் பிரச்சனை வருது, அதை எப்படி மாற்றிக்கணுன்றதை நல்லா காட்டியிருக்காங்க. ஆமாம், கரெக்டாக கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, இல்லை ஒரு லவர்ஸ் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி வச்சு எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு. எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்குதா? ஒரு சில நேரத்தில் நாங்களே சண்டை போடுறப்போ வந்து தெரியும்ல, நம்ம அவங்க மேலே தான் தப்பு, அவங்க மேலே தான் தப்புன்னு சொல்லுவோம். இப்போ யோசிச்சா அவங்க பக்கமும் வந்து நம்ம பொறுமையாக இருந்து யோசிக்கலாமேன்ற மாதிரி ஒரு நல்ல இதுவும் எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எதுவுமே வந்து நல்லா ஃபேமிலியாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அவங்களும் பாவன்ற மாதிரி தான் இருந்தது. ஆமாம், அவங்க பக்கமும் உட்காந்து யோசிக்கணும் கொஞ்சம். நம்ம தப்பாக நினச்சிக்கணும். 2 பக்கம் ஈக்குவலாக காட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். சண்டை போடக்கூடாதுன்னு தான் கனெக்ட் ஆயிடுச்சு. நல்லா பார்த்துக்கணும். ஓகே.